அவர் பலசாலிங்க. அப்புறம் பார்த்துனே அந்த பொம்னேட்டி கிளம்புறோம். அவளுக்கு ஏதாவது சொல்றீங்களா? உள்ளாரையும் முன நீங்க புள்ளத்தாச்சி பொம்னேட்டி அடிக்கிறாங்க. அந்த பார்ப்பனனை எதிர்க்க போகுமான்னு நான் சொல்லி விடுறேன். அவனுக்கு எதிர்பார்ட்டு எப்படி பாடுற பேரு பார்ப்பனன் என்றும் அல்ல கூர்ப்பன படைகள் இருந்தும் அவர் பல ஜாலி ராச்சுதே யார் அவரு. அப்புறம் நீ போல அவன் மலைஞ்சாங்க. அப்ப நான் என்ன இட்டு போனாளா? நான் என்ன ஆளு குலைக்கு பிறகு நான் போனே ஆடுமா? அவன் பழஞ்சாலியா? பழஞ்சாரு அடி பழஞ்சாலி. பாலாஜாலி என்றும் மலையன் குலம் அதே பேச வேண்டாம். அலமாவுன ராஜ சிங்கம். ராஜ சிங்கம் எப்படி இருக்கீங்க? எப்படி எப்படி இருக்கலாம்? பொம்னாட்டி வச்சிருந்தாங்க ஆம்பளைக்கு என்னைக்குமே அவதான் யமனே. இப்ப என்ன பாடுற மறுபடி பாத்தீங்களா? என் திசை பட்டுடும் நான் என் இடதிகள் துடைக்குதாகாதாம் அண்டர்கோன் பேரனே நான் அடியாலும் தூங்கையில். அண்டர்கோன்னா எங்க தாத்தா தேவேந்தனுக்கு பேர் அண்டர்கோன். அண்டர்கோன் பேரன் எங்க அடியாலும் தூங்கையில் நான் கண்டதோர் சொற்பனோ என் கண்ணுமே கலங்குது. ஆமா சொற்பனை கண்டியா? எப்படி சொற்பனை கண்டியா? புலி இன்னும் கிழிக்க முடியாது அப்படி சொல்லு. இதுதான் நம்பால அவன்கிட்ட நல்ல புத்தி மாதிரி சொல்லு. இவன் சொல்றாள சொற்பனை கண்டால சொற்பனை அடி பைத்தியக்காரி கிணவுல கண்ட போன செலவு போதுமா? யாராவது சொல்லுங்க. இவன் சொல்றாள சொற்பனை கண்டாலாம் அடி சொற்பனத்தால் என்ன சொர்க்கமோ சொற்பனத்தால் என்ன சொர்க்கமும் என் துணவியே உன் மனையாக்கமும் பற்பல சேனைகள் படகுட்டி வந்தாலும் மற்புழ வழியினால் மாட்டிய மாட்டுவேன். அப்பேர் வந்தாலும் நான் அந்த கணவனை எப்படி கண்டேன்? எப்படி கண்டேன்? அப்படி
உங்களை சுத்தி வச்சு கொள்வதோட கனவு கண்டங்க. குன்று போல் சேனையும் நின்றுமே நாள் பூரம் கூடி வளர்த்தியுமே கொல்லவும் கண்டேனு. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? எந்த வேகத்துல இருக்கீங்க? எப்படி? ஐயா கொல்லுவேன் என்று போறீங்களே அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை நடுவுல நிக்க வச்சுட்டு இந்த பங்காளிகளா பெரியப்பா எல்லாருமே உங்களை சுற்றி வளைச்சு உங்களை கொள்வது கூட கனவு கட்டீங்க. நான் சொன்னது வீண் போகாத அந்த முறையை கடைபிடிச்சிட்டு வரேன். ஒரு ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை தான் யமனியான்னு சொன்னு இப்ப அதை தான் நீ கடைபிடிக்கிற. ஐயோ போல சத்து மணி சேர்த்து என்ன சாவடிக்கிட்டு என்ன பாடுறா பாத்தீங்களா? கொல்லுவேன் என்றுமே குதிக்குறீர் கோதையார் வார்த்தைய மறுக்குறீர் குன்று போல் சேனையன் என்றுமே நாள் புறம் கூடி வளர்த்துமே உன்னை நான் கொல்லவும் கண்டேன். என்னை கொல்ல கண்டியா? அடி பைத்தியக்காரி, அடி பைத்தியக்காரி, ஆணவம் கொண்டவரே நின்று எழுத்த முடியவில்லை. நான் என்ன ஆளு? அடி கொல்லவே கூடி வளர்த்தாலும் நான் வெள்ளிவேன் என் பலத்தாலும் இந்த நம்பியிலே ஏற்பட்ட அபிமன்னர் ராஜனும் பல்லவி என் முன்னே நீ நில்லாத ஓடி அங்கு கும்பர்களும் முனிவர்களும் அந்த ஜீத்தவனும் தவசி பண்ற மாதிரி எங்க போன் சொல்றீங்க. அங்க வரக்கூடிய ஆள் யார் தெரியுமா? எங்கேயுமே தேடியே காணாத ஈசன் நன்னி. 3 தடவை நேர்ல பார்த்து உங்க பெரியப்பா விளங்கக்கூடிய வீமனை கொள்வதற்காக ஜெயதேசம் கொன்ற மாலையும் கதாயத்தை வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா உங்க பெரியப்பாவை விட்டுருவாங்க. கண்டிப்பா ஒண்ணு கொன்ற மாலை வளர்ச்சி அந்த சத்தரசனாய பட்டணன் 3 முறையா வரும் கடவுளை நேரடியாக பார்த்து தனக்குன்ற மலையை கதாயுதமும் பெற்று வந்திருக்கிறான். அதை யாரை கொள்வதற்காக உன்னுடைய பெரிய சந்தையாவை மறுபடியான மாற்ற கொள்வேன் என்றும் தனக்குன்ற மலையை கதாயுதமும் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் சென்றால் அவரை விட்டு உங்களையே கொண்டு விடுவான். அதனால இந்த தையலால் கண்டதொரு சொற்பனம் எல்லாம் பொய்யாகி விடுமா அப்படின்னு சொல்றான். தலையாட்டியா அவ சொல்றதுக்கு வரைக்கும் தலையாட்டு என்ன சாவடி என்ன ஆடவா அப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படி சொல்லு. இது கண்டதோர் சொற்கெல்லாம் பொய்யாகி விடும் மனைவி சொல்றான். அடி பைத்தியாரு அடி பையா அடி பையா முனி கண்ட சொற்பனத்தால் இந்த பார்வீரன் எனக்கு பயம் வந்திடாது. அடி பையாலவன் மேல் என்ற பறந்தாமன் அந்த பறந்தாமன் அருள் இருக்க அடி துய்ய சிவன் அருளினாலே கொண்ட அங்கு சூழ்ச்சி சைத்தரசனை கொண்ட
அடி தையாளரே தூள்படவே பறக்க ஓட்டு நான் சங்கத்தை வந்திடாது கையறவன் மேல் துயின்ற நான் பறந்தாமல் அந்த பறந்தாமன் அருள் இருக்க எனக்கு ஜெகந்த பாது துய்ய சிவன் அருளினால் கொன்ற மாலை தூச்சினால் சட்டரசன் என்னை கொன்ற போதும் அடி தையலைய புறக்க ஓட்டி என் தந்தை கொடுத்த சங்கத்வனி முழுங்குவேன். எங்க மாமா நாராயணன் இருக்கிற ஒரு பையன் ஒண்ணு முழுங்க. ஆமா அவரடி வளர்ச்சி வருகு பொழுது பூட்டி வைக்க ஒரு கதையை மட்டும் கேட்டு நீங்க போங்க. இப்ப நீங்க பறந்தாம சொல்றீங்களே உங்க மாமா அவர் தான் உங்களுக்கு முதல் சத்ருன்னு. எங்க மாமனா எதிரியா? எங்க மாமனா என் மாமா எனக்கு கடவுள் போ. என் மாமனை குறை சொல்லலாமா? என்ன கூட இன்னும் 2 வார்த்தை போவானு சொல்லு. இல்ல என்ன குறை சொல்லு. என் மாமனை சொல்லலாம். எப்படி என் மாமா எனக்கு எப்படி கேளுங்க. எப்படி இந்த ஜென்மத்துல நீங்க அபிமன்யம், போன ஜென்மத்துல வக்கரேந்திர சூரனாக பிறந்தீங்க. நானு ஆமா பிறக்கும் போது அந்த நாராயணனை பார்த்தாலே அடிப்படை உழைப்பது. நாராயணனை கண்டாலும் பிடிக்காது. நாராயணனுடைய ராமத்தை போட்டவரையும் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஏற்கனவே முன்ஜென்மத்துல சூரனா இருக்கும் போது அப்ப நீங்க நாராயண அண்ணங்க பாத்தீங்களா? அப்படி என்னடி தெரு பக்கமா போகும்போது உங்க முன்னாடி ஒருத்தர் ராமம் போட்டுக்கினு அந்த நாராயணனை ஒரு குள்ள பிராமணராக உருவத்தை மாற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கினு உங்க மாமன் குள்ள பிராமணர் போல வடிவெடுத்து ஒரு பெட்டி உன தலைமையில தூக்கி வச்சுக்கினு உங்க முன்னாடி வரீங்க. ஓஹோ வரும்போது அவரை பார்த்து நீங்க அடிக்கலாம் போகும்போது ஐயா அடிக்காதீங்க, ஏன் என்ன அடிக்க வருகிறீர்கள் என்று அவர் கேட்க இந்த ராமம் போட்டவர் எனக்கு பிடிக்காது என்று நான் சொன்னேன். ராமம் போட்டவரும் பிடிக்காது, அந்த நாராயணனும் பிடிக்காது அப்படி நீங்க சொல்லும்போது ஐயா எனக்கு அந்த நாராயணன் பிடிக்காது, நாராயணன் எனக்கு எதிரிதான், அதனால தான் நான் ராமம் போட்டுன்னு வரேன் அப்படி சொல்லும்போது அப்படியே நாராயணனை பார்த்தா என்கிட்ட புடிச்சு கொடுக்குறியா அப்படி கேட்கும் போது அந்த நாராயணன் ஒரு சூதுக்காரன் ஒரு வாதிக்காரன், அவன் நீங்க இங்க இருக்கிறத பார்த்துட்டா நேரா இங்க வரமாட்டான். உங்களை கண்டால் அங்க வரமாட்டான், நாராயணன் வரமாட்டான். இந்த பெட்டி இருக்கு, ஆமா இந்த பெட்டி நீங்க ஒழிஞ்சுக்கீங்க. அவன் கிட்ட வரும்போது அவனை புடிச்சிட்டு பெட்டி திறந்து விடுறேன் அப்படி சொல்லும்போது இதெல்லாம் நீங்க நம்பி அந்த பெட்டியில் நீங்க உட்காந்து நீங்க உள்ள போயிட்டு அப்ப அவர் அந்த பெட்டியை பூட்டின உடனே பூட்டினதா அந்த பெட்டியை பூட்டி போது ஆவியானது வக்கரது இந்த சூரனாக இருந்த ஆவியானது அந்த பெட்டிக்குள்ளே உயிர் மறிந்து விட்டது. மூச்சு போறதுக்கு இடம் இல்ல, அதுலயே உசுறு போயிடுச்சு. இங்க வச்சிருந்தா யாருன்னா பார்த்து எதனா நம்ம பை சொல்லுவோம் சொல்லிட்டு அந்த பெட்டி எடுத்துட்டு போயிட்டு அவர் பூஜை மேல வைக்கும் போது அப்ப உங்க அம்மா இருக்காங்களே சுபத்திர, ஆமா எங்க அத்தை நிறமாச கர்ப்பிணி 9 மாத கர்ப்பிணி, ஆமா சூழலாம் வச்சுட்டு பிறகு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சாமி ரூம்ல அந்த பெட்டி இருந்துச்சு. அண்ணன் ஏதோ ஒரு பெட்டி வைத்திருக்கிறாரு, அந்த பெட்டி நம்ம அண்ணன் நமக்காக பரிசு பொருள் வாங்கி வச்சிருப்பாரு, நகை வாங்கி வச்சிருப்பாரு. அப்படி அந்த பெட்டி திறந்த உடனே என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு?